ஜிஎம் சார் என்ன சொன்னாரு படம் பார்த்துட்டு? அவர் ஸ்கிரிப்ட் ஐடியா கேட்டோன்னே நான் இந்த வைப் சொன்னோடனே அவர் வந்து நான் பண்ணிட்டுமா சிவா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு டக்கு என்ன தெரியல. சரி ஆடிஷன் பண்ணும்போது பார்த்தா இந்த சைனீஸ் கேரக்டர் பண்ணுவார் ஹரிஷ். ஸோ ஹரிஷ் நான் மீட் பண்றேன். ஹரிஷ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட், பயங்கர சாஃப்ட் நேச்சர். இந்த கியூபிட்ன்றது வந்து அது வந்து ஒரு மெட்டஃபோர் தான். ஒரு நல்ல மைண்ட் செட்ல நம்ம இருக்கணும். ஸோ அந்த மைண்ட் செட் தான் வந்து கியூபிட்கான ஒரு மெட்டஃபோர். ஸோ இன்ஃபேக்ட் அந்த படத்துல வினோத் யூஸ் பண்ற வாக்மேன் வந்து என்னோட ரியல் வாக்மேன். லைக் தட்ஸ் மை வாக்மேன். மண்டே அன்னைக்கு ஷூட் ஆரம்பிக்குது. பட் சாட்டர்டே அன்னைக்கு வந்து ஷூட் போக முடியாது. ஆல்மோஸ்ட் லைக் படம் டிராப். உங்களை பார்க்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் கங்க்ராட்ஸ். படம் வந்து பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸ்ல பயங்கரமா சூப்பரா ஒரு வைப் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு. ஏன்னா எங்க ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 டிவி இருக்கு, பெரிய ஸ்மார்ட் டிவி எங்க ஆபீஸ்ல. அந்த ஒவ்வொரு டிவிலையும் ஒரு நாளைக்கு 4 தடவையாவது முதல் நீ முடியும் நீ அந்த பாட்டு ஓடிடும் ஒரு 4 வாட்டியாவது. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு கனெக்டா கொடுத்துருக்கு. அண்ட் கங்க்ராட்ஸ், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு எப்படி ஒரு வைப் கொடுத்துருக்கு? ஃபர்ஸ்ட் திங் டெஃபினட்டா இந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. லைக் என்னோட டீம் என்கிட்ட சொல்ற விஷயம்லாம் கேட்டேன். நான் வந்து பயங்கரமா ஃபுல்லா ரெஸ்பான்ஸ் எல்லாம் பாக்குற ஆள் கிடையாது சோசியல் மீடியால. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி அண்ட் லைக் சில இண்டஸ்ட்ரியில இருக்க சில பேர்லாம் ஃபோன் பண்ணி சொல்றதை வச்சு நான் கெஸ் பண்றதுதான். பட் டீம் எல்லாம் சொல்றத பார்த்துதான் எனக்கு இந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்ட்டு நான் ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனா இந்த அளவுக்கு கனெக்ட் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாட் ஃபார் மீ, பட் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே. லைக் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13-14 புது பசங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் சரி, ஆல் த பீப்புள் ஹூ பிலீவ் இன் திஸ் ஃபிலிம். I'm so happy for everyone actually. கீழே எல்லாரும் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் அப்படின்னு சொன்னிச்சு. ஆக்சுவலா உண்மையிலுமே அதுதான். ஏன்னா ஒரு 90s கிட்ட நான் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஒரு கனெக்ட் ஏற்படுத்த தான் நீங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்களா? இல்ல டெஃபினட்டா நாஸ்டாலஜியா பத்தி ஒரு படம் எடுத்தா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும்லாம் நினைச்சு எழுதல. அதான் அது ரைட்டிங்ல ஒன்று சொல்லுவாங்க, ரைட் வாட் யூ நோ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ரைட்டர்ஸ்க்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் எழுதுனேன், அவ்வளவுதான். இது இன்கேஸ் யாருக்கும் கனெக்ட் ஆகாம போயிருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம ஒன்று பண்ணோம், எல்லாருக்கும் கனெக்ட் ஆயிருந்தா நல்லா இருக்கும். இல்ல பரவாயில்ல, நம்ம 100% போட்டு பண்ணோம் அப்படின்ட்டு ஜாலியாக தான் இருந்திருப்பேன். பட் நான் எனக்கு பிடிச்ச விஷயத்த எழுதி அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆனது வந்து ஒரு சூப்பர் ஆடட் போனஸ் மாதிரி தான் ஆக்சுவலா. நான் ஒரு சில பொருட்கள் சொல்லுவேன். நீங்க உங்க எம்என் டீம்ல யாருக்கு வந்து டெடிகேட் பண்ண அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்லாம் புக் உங்க கையில கிடைக்குது, இந்த டீம்ல இருக்கிறவங்களுக்கு நான் அதை டெடிகேட் பண்ணுவேன் அப்படின்னா யாருக்கு டெடிகேட்? ஸ்லாம் புக் ஐ திங்க் ரேகா will enjoy ஸ்லாம் புக். ஏன்னா she is that sort of a character. She likes to put down all the memories in a book and அது அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ரீவிசிட் பண்றதெல்லாம் அவங்க கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ மேபி ஃபார் ரேகா தட் ஒன். அடுத்து கிட்டார். ஓகே, கிட்டார் வந்து நான் வினோத்துக்குன்னு சொன்னா ஆல்ரெடி வினோத்துக்கு கிட்டார் போயிடுச்சு. தவிர யார் அந்த கிட்டார்லாம் பயங்கரமா கிட்டார் வச்சு வாசிக்கிறதெல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்ணுவோம்னா ஐ திங்க் ரிச்சர்ட் வில் என்ஜாய் ஆல் தட். தோ படத்துல அவர் கிட்டார் வாசிக்கினாலும் அவருக்கு அப்படியே கிட்டார் வச்சு வாசிச்சு அப்படியே பொண்ணுங்க எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணோன்ற ஃபீல் அவருக்கு இருக்கு. ஸோ மேபி ரிச்சர்ட்க்கு கொடுக்கலாம். காஃபி மக் மேபி ஃபார் கேத்ரின். ஏன்னா இந்த படத்துல கேத்ரினோட கேரக்டர்ஸ் ஷீ லைக்ஸ் கிரீன் டீ. அந்த சில பேர்லாம் அப்படியே பயங்கரமா அவங்களுக்கு இந்த கிரீன் டீ அந்த ஹெர்பல் டீ எல்லாம் பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மேபி ஃபார் கேத்ரின். நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு சொன்னது என்ன அப்படின்னா, பார்ட் 2 வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதோட பார்ட் 2 ஏதாவது இருக்குமா இதுக்கப்புறம்? ஆக்சுவலா ஏன்னா நீங்க ஒரு 2 டைப் ஸ்டோரி சொல்லியிருப்பீங்க செகண்ட் ஹாஃப்ல. ஒன்னு வந்து கியூபிட் வர்றதுக்கு முன்னாடி, அப்புறம் கியூபிட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதை வச்சு ஏதாவது பார்ட் 2 வருமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுடைய ஆன்சர் என்ன அதுக்கு? ஐ திங்க் இப்போதைக்கு ஸ்டோரியே வந்து ஆல்மோஸ்ட் இருக்கு. ஸோ ஃபுல்லி ரவுண்டட் ஸ்டோரி மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இது வரைக்கும் நான் பயங்கரமா பார்ட் 2லாம் எதுவுமே யோசிக்கல. அண்ட் ஆல்சோ ஆல்வேஸ் இந்த மாதிரி லைக் இப்போ ஒரு ஆக்ஷன் படம், ஒரு த்ரில்லர் படத்துக்கு பார்ட் 1 பார்ட் 2ன்றது இட்ஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங். பட் நாஸ்டால்ஜியா இட்ஸ் லைக் அந்த மாதிரி ஒரு படத்துக்கு திருப்பி நம்ம அந்த மேஜிக்கை ரீக்ரியேட் பண்ண முடியுமான்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், எஸ்பெஷலி when it comes to films like nostalgia. So இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு I would not prefer a part 2. ஏன்னா இன்னும் நிறைய பேர் என்ன அவங்களுடைய சஜஷனை வச்சாங்க, ஆனா நீங்க காலேஜ் லைஃப் காட்டல. சோ இவங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து காட்டல. சோ அதை வச்சு ஒரு பார்ட் 2 ஏதாவது பாசிபிளா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி எதுவும்
வரைக்கும் எதுவும் அந்த மாதிரி வரல. இன்கேஸ் வந்து அது கன்வின்சிங்கா இருந்தா பண்ணலாம். சும்மா பண்ணணுமேன்றதுக்காக பண்ண வேணாம். அதுவும் எம்என்எம் மாதிரி எக்ஸைட்டிங்கா இருந்தா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது உங்களுடைய இன்ஸ்டா போனப்போ 2019ல இந்த படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸை நீங்க ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருந்தீங்க. ஸ்கெட்ச் பண்ணி அதை போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஒருத்தரும் அவன் என்னென்ன பேசுவான், அவன் என்னென்ன பண்ணுவான் அப்படிங்கறத பேக்ரவுண்ட்ல வந்து நீங்க எல்லாம் பண்ணி வச்சிருந்தீங்க. ஸோ அந்த ஐடியா எப்படி இருந்தது? ஸோ அதான் நீங்க வந்து உங்களுடைய திங்கிங், அந்த தாட் ப்ராசஸிங்கே டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன காரணம்? அது எப்படி என்ன அது? ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னோட ஐடியா என்னன்னா, இந்த படத்துல நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒரு புது பசங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஸோ அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ஸ்மால் இண்டி ஃபிலிம். இது வந்து நம்ம பயங்கரமா அப்படியே ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பட்ஜெட் வச்சு ஆல் அரௌண்ட் கார்னர் நம்ம இது வந்து பிளாஸ்ட் பண்ண முடியாது இந்த படத்தை. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு படத்தோடைய பேஜ் ஆரம்பிச்சா அட்லீஸ்ட் எனக்கு பேசிக்கா ஒரு சின்ன ஃபாலோவிங் இருக்கு என்னோட மியூசிக்ல. அது மூலயமா அட்லீஸ்ட் ஒரு சின்ன சர்க்கிள்க்கு நம்ம படத்துல இருக்க கேரக்டர்ஸ் யாருன்றத வந்து ஆர்கானிக்கா எப்படி சொல்லலாம், நம்ம படத்தோடைய வைப்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒண்ணு யோசிக்கும் போது தான் வந்து எனக்கு எப்பவுமே கார்ட்டூன்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அண்ட் ஐ லவ் கேரிகேச்சர்ஸ், கார்ட்டூன்ஸ்லாம். ஸோ இது ஸ்கூல் படம்ன்றதுனால இன்னும் கூட ஒரு கனெக்ட் இருக்குமேன்ட்டு எல்லாருடைய கார்ட்டூன் இமேஜஸ் வந்து நம்ம வரையலாம். இன்ஃபேக்ட் அந்த இமேஜஸ்லாம் வரைஞ்சவங்க வந்து இந்த படத்துல கேத்ரின் ரோல் பண்ணியிருக்காங்களா, பூர்வா ரகுநாத். ஸோ அவங்க தான் அந்த இமேஜஸ்லாம் வரைஞ்சாங்க. ஸோ ஐ கொலாபரேட் வித் ஹர் அண்ட் ஒருத்தருக்கும் என்னென்ன ஸ்டைல் கேரிகேச்சர்ஸ் போகலாம் அப்படின்ட்டு. அண்ட் அந்த கேரிகேச்சர் அந்த போட்டோ பார்க்கும் போதே வந்து ஆல்மோஸ்ட் அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி அதுலயே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சில விஷயம்லாம் டிசைன் பண்ணுவோம். இப்போ ஷூ அப்படின்னு ஷூ பயங்கரமா ஸ்நாக்ஸ் அதுன்னு கட்டுவார். ஸோ அவருக்கு வந்து இந்த கஜ்ரா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கும் ஸ்பெசிஃபிக்கா உட்காந்து பண்ணும். நாங்க பண்ணும்போது என்ன ஐடியானா, அஃப்கோர்ஸ் இது நம்ம பண்ணோம்னா அப்படியே ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இதை பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பட் தட் சம்வேர் வி நீட் டு ஸ்டார்ட் ஃபார் த ஃபிலிம் அப்படின்ற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அது. இப்ப நிறைய பேர் அது போய் ரீவிசிட் பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் ஏன்னா அங்கதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் வி டென்ட் ஹேவ் எனி பிக் பட்ஜெட் டு டு எனிதிங் பிக். ஸோ சின்னதா இந்த மாதிரி ஒன்று பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலா சூப்பர். ஆக்சுவலா எங்க டிசைன் டீம் இங்க இருக்காங்க இல்லையா, எங்களுக்கு டிசைனிங் எல்லாம் பண்ணி கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இந்த படம் பார்த்துட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி அவங்க ஒரு டிசைன் ஒன்று பண்ணாங்க. முதல் நீ முடிவு நீக்கி வந்து ஒரு டிசைன் பண்ணாங்க. அன்னோன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ்ல இருக்கு. நான் உங்களுக்கு அது நான் சென்ட் பண்றேன், பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்க சொல்லுங்க. ஆக்சுவலா அதை பார்த்தோன்னே இங்க எல்லாருக்கும் வா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா இதுல கையில இன்னொரு போன்ல இல்லைன்னா நான் அது காட்டிடுவேன் அதுல. சோ நான் உங்களுக்கு பர்சனலா அனுப்பி வைக்கிறேன், நீங்க அதை பார்த்துட்டு சொல்லுங்க. அதே மாதிரி இப்போ ஜிவிஎம் சார், நீங்க பயங்கர ரெண்டு பேருமே பயங்கரமா நான் க்ளோஸ். ஜிவிஎம் சார் என்ன சொன்னாரு படம் பார்த்துட்டு? அவருடைய ஒப்பீனியன் என்னவா? அவர் வந்து இன்ஃபேக்ட் நான் ஸ்கிரிப்டா இருக்கிற டைம்லயே நான் வந்து பிச் பண்ணும்போது நாங்க ENPTக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்பவே வந்து பேசிட்டு இருந்தோம். லைக் இன்ஃபேக்ட் அவரே கேட்டாரு, என்ன சிவா, ஐ ஹர்ட் நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு, என்ன இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்ன ஐடியா அப்படின்னு கேட்டாரு அவரோட ஸ்டைல்ல. ஸோ நான் வந்து என்னன்னா, நானா போய் அவர்கிட்ட ஒண்ணு சொல்றது, நாங்க வி டோன்ட் ஹேவ் தட் சார்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அவருக்கும் தெரியும் நானா போயிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு நீங்க கேக்குறீங்களான்னு நான் கேட்க மாட்டேன்னு அவருக்கும் தெரியும். ஸோ அவரா என்ன கேட்டாரு. ஸோ அப்ப நான் பேசிக் ஐடியா மட்டும் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வைபு, இதான் படத்தோடைய ஸ்டோரி லைன், இதான் பேசிக். அண்ட் ஆல்சோ சொன்ன உடனே அவர் வந்து நான் சொல்லிட்டு எப்படி நான் இந்த படத்தை பண்ண போறேன்ற ப்ராசஸும் சொன்னேன். இது வந்து நான் ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணி ஒர்க் ஷாப் பண்ணி அப்படிதான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அவர் லைக் ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் அவர் ஸ்கிரிப்ட் ஐடியா கேட்டோன்னே நான் இந்த வைப் சொன்னோன்னே அவர் வந்து நான் பண்ணட்டுமா சிவா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு டக்குன்னு என்ன தெரியல. அஃப்கோர்ஸ் அவர் பண்ணா தட் வில் பி லைக் செம கிளாஸியா, அது உங்க எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. இதே படத்தை எனக்கு என்ன சொல்றதே தெரியல டக்குன்னு. பட் நான் சொன்னேன், இல்ல ஆக்சுவலா இதுல நிறைய பர்சனலான நான் பார்த்த சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த மைனியூட்டான சில விஷயங்கள்லாம் லைக் அந்த டைம் ஃபேஷன்ல இருந்து எல்லா விஷயமும் ஐ திங்க் எனக்கு இந்த மாதிரி இது நானே பண்ணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் தேங்க்யூ, இட்ஸ் ஹியூஜ் காம்ப்ளிமெண்ட். நான் ஒரு ஸ்டோரி ஐடியா சொல்லி அதை நீங்க பண்ணுமான்னு கேட்டது இட்ஸ் லைக் ஹியூஜ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த படத்தை பத்தி சொன்னேன். அதுக்கப்புறம் அட் எவ்ரி அண்ட் ஆடிஷன் போஸ்ட் ஜிவிஎம் தான் ட்வீட் பண்ணாரு. அதனாலதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 அப்ளிகேஷன்ஸ் வந்தது ஆல் ஓவர்ல இருந்து. ஸோ அப்பப்போ எவ்ரி ஒரு ப்ராசஸ்லயும் அவர் கேட்பாரு எப்படி போகுது என்ன பண்றீங்க அப்படின்ட்டு. ஸோ ஐ கெப்ட் டெல்லிங் ஹிம் நான் நல்லா வருது அப்படின்ற மாதிரிலாம். அண்ட் ரெண்டு விஷயம், ஆல்மோஸ்ட் லைக் ஹி வாஸ் சப்போஸ் பி a part of the film also.
and but because of various reasons he couldn't be a part of this film. பட் அவர் எப்பவுமே சொல்லுவார் அந்த விஷயத்த மட்டும். அண்ட் படம் முடிச்சோன்னே நான் அவருக்கு ஒரு கட் அனுப்பிச்சேன். லைக் இப்போ நம்ம பார்க்குற கட்டை விட ஒரு 20 minutes அதிகமாக இருந்தது அந்த கட். ஸோ அந்த கட் அனுப்பிச்சோன்னே அவர் பார்த்துட்டு அவருக்கு ஹி வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் த ஃபில்ம். அண்ட் லைக் அஃப்கோர்ஸ் எதெல்லாம் அவருக்கு ஒர்க் ஆச்சுன்ட்டு ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சாரு, எதெல்லாம் ஒர்க் ஆகலன்ட்டு ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சாரு. பட் ஓவரால் லைக் he found the film very very exciting for him. He enjoyed the process and he still feels officially I couldn't be a part of this film. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு எப்பவுமே சொல்லுவாங்க. முக்கியமா இன்னைக்கு எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, சைனீஸ் கேரக்டர் பயங்கர ரீச் அப்படின்னு சொல்லலாம். மீம்லாம் கூட பார்த்தேன், எனக்கு ரேகா மாதிரி பொண்ணு இல்லைனாலும் சைனீஸ் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மீம்லாம் கூட நான் பார்த்தேன் நானு. ஸோ சைனீஸோட கேரக்டர் வந்து பயங்கர அட்டாச் ஆச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு புரளி, ஒரு ரூமர் என்ன வருதுன்னா, அது தர்புகா சிவாவோட ஸ்கூல் கேரக்டர் தான் அது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. எது உண்மை என்ன, அந்த சைனீஸ் கேரக்டர் சக்சஸ் ஆனதை பத்தி சொல்லுங்க. அந்த ரைட்டிங்லயே அந்த கேரக்டருக்கு ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டி ஒன்று இருக்கும். அஃப்கோர்ஸ் அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் வேற ஒரு லெவல் அது என்ஹான்ஸ் ஆகும். பட் எழுதும் போதே நான் எழுதின டோனே வந்து அவர் எவ்வளவு ஃபாஸ்டா பேசுவாரு, அவன் எதுவுமே யோசிக்க மாட்டான், டக்கு டக்குன்னு பேசுவான். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த எக்ஸென்ட்ரிக்கா இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நான் பார்த்துட்டு சரி ஆடிஷன் பண்ணும்போது பார்த்தா இந்த சைனீஸ் கேரக்டர் பண்ணுவார் ஹரிஷ். ஸோ ஹரிஷை நான் மீட் பண்றேன். ஹரிஷ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட், பயங்கர சாஃப்ட் நேச்சரு. பேசும்போது ரொம்ப சாஃப்டா யோசிச்சு ஒரு ஒரு வேர்டையும் யோசிச்சு பேசுற ஆளு. ஏன்னா மற்ற கேரக்டர் எல்லாருக்குமே ஓரளவுக்கு அவங்க கேரக்டருக்கான சென்சிபிலிட்டி கொஞ்சம் அவங்க நேச்சர்லயே கொஞ்சம் இருந்தது. ஹரிஷ்க்கு தான் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஸோ அதனால அதுக்கு தான் பயங்கரமா ஒர்க் பண்ண வேண்டியதா இருந்தது ஆக்சுவலா. ஸோ ரைட் ஃப்ரம் என்ன ஸ்லாங் பேசணும் அப்படின்ட்டு, ஹரிஷோட ஸ்லாங் வேற மாதிரி இருந்தது. ஸோ அது கொஞ்சம் லைட்டா நார்த் மெட்ராஸ் ஸ்லாங்கா மாத்துறது இருந்து, எவ்வளவு ஃபாஸ்டா பேசுறதுல இருந்து, பாடி லாங்குவேஜ். ஸோ அது ஆல்மோஸ்ட் பார்ட்டா அது வந்து ஒர்க் பண்ணும். அது மட்டும் இன்ஃபேக்ட் ஹரிஷ் ஆல்சோ ஸ்ட்ரகிள் டு கெட் இன்டு தி கேரக்டர். அண்ட் எனக்கும் வந்து அந்த கேரக்டர் அவனுக்கு புரிய வச்சு அதை பண்ண வைக்கிறது ஐ ஆல்சோ ஸ்ட்ரகிள். ஒரு 2 weeks அப்புறம் தான் பேசிக்கான ஒரு மீட்டரே ஒன்று கிடைச்சது. அதுல இருந்து we started like working. ஒரு சில டயலாக்ஸ் நான் சொல்றேன். அந்த டயலாக்கு ஒரு பொருத்தமா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் உங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல. சோ அது நீங்க சொல்லலாம், ஓகேவா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டயலாக் என்னன்னா, வந்துட்டான் அப்படிங்கிற டயலாக் தான். வந்துட்டான்றதோட வரலையே நிறைய ஆல்மோஸ்ட். ஏன்னா எனக்கு வந்து இந்த டைம் அந்த டிசிப்ளின்லாம் ரொம்ப பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கும் என்னோட யூனிட்ல. அண்ட் ஆல்சோ ஆக்டர்ஸ் எல்லாம் லைக் என்ன டைம் வரணும்ட்டு. வந்துட்டா அப்படின்றத விட வரலன்னா இந்த குரூப்லயே வந்து ஸ்ரீவர்ட்ஸ் தான் கொஞ்சம் டைம், இந்த டைம் சொன்னா அதுக்கு ஒரு 1/2 hour லேட்டா வருது. ஆமா, டிஜே தான். அவனுக்கு வந்து நீங்க சொன்னதுக்கு என்னால யோசிக்க முடியல. பட் அதோட ரிவர்ஸ் சொல்லணும்னா, எங்கடா அவன் இன்னும் வரலையே அப்படின்னு யோசிச்சா அவனுக்கு தான் அது ஆக்சுவலா. ஆனா எல்லாத்துலயும் லேட்டா வந்துட்டு கடைசியா நாங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து ஒரு பிரீமியர் ஷோ பார்த்தோம். அதுக்கு மட்டும் சீக்கிரமா வந்துட்டோம். மறுபடியும் முதல்ல இருந்தா நீங்க ஏதாவது கஷ்டப்பட்டு ஒரு ஷார்ட் டேக் போயிருப்பீங்க, ஒரு சீன் போயிருப்பீங்க, அதுல நல்லா வந்திருக்கும். ஆனா பட் அது மானிட்டர் பார்க்கும்போது ஏதாவது சின்ன மிஸ்டேக் வரும், மறுபடியும் அது ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த மாதிரி ஒரு சீன் என்ன இருந்தது? மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு படமே அப்படி நீங்க யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சீன்கே நீங்க சொல்றீங்க. ஏன்னா என்ன ஆச்சுன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் வந்து நாங்க படத்துக்கான ஒர்க்லாம் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி 1 மாசம் ரிஹர்சல் எல்லாம் பண்ணியாச்சு. ரிஹர்சல் எல்லாம் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் படம் ஆரம்பிக்கிற டைம்ல வந்து ஆல்மோஸ்ட் அது வந்து, அதாவது ஒரு சண்டே ஒரு மண்டே அன்னைக்கு ஷூட் ஆரம்பிக்குது. பட் சாட்டர்டே அன்னைக்கு வந்து ஷூட் போக முடியாது. ஆல்மோஸ்ட் லைக் படம் டிராப்ட் அந்த லெவலுக்கு ஒரு வந்தது. ஆஃப்டர் ரிஹர்சல் எல்லாம் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க் எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். லைக் இப்போ இந்த மாதிரி ஒரு படம் மண்டே ஷூட்னா எப்படி ரெடியா இருப்போம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ சாட்டர்டே ஈவினிங் வந்து இல்ல மண்டே ஷூட் போக முடியாது பிகாஸ் ஆஃப் ஒரு சில ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. மேபி இன்னும் ஒரு 6 months ஆகும் அப்படின்னோன்னா, ஐயோ திருப்பி 6 months திருப்பி இதே ரிஹர்சல். ஏன்னா எல்லாருக்கும் டச் விட்டுரும். ஐ டோன்ட் நோ 6 months எல்லாரும் எங்க இருக்க போறாங்க, எல்லாம் என்ன பண்ணிட்டு போறாங்கன்னு தெரியாது. முதல்ல இப்ப நம்ம ரிஹர்ஸ் பண்ண குரூப்பே எல்லாம் கிடைக்குமானும் தெரியாது. ஸோ அப்பதான் அது மாதிரி ஆச்சு. ஐயோ திருப்பி ரிஹர்ஸ் பண்ணுமா எல்லாத்தையுமே அப்படின்ட்டு.
பட் லக்கிலி திருப்பி 6 மாசம் கழிச்சு திருப்பி ரிஹர்சல் ஆரம்பிச்சு திருப்பி எல்லாரும் இருந்தாங்க. கட்டத்துறைக்கு கட்டம் தெரியல, என்ன வம்புழுக்கிறதே வேலையா போச்சு அப்படிங்கிற இந்த செட்ல இந்த டீம்ல உங்களை அடிக்கடி வம்பிழுத்துட்டு இருக்கிறது, உங்களை டீஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனா யாரு? ஆக்சுவலா என்ன அந்த அளவுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. கேரக்டரிஸ்டிக். ஆனா ஒரு நாள் சூ என்கிட்ட மாட்டினான். சூ வந்து என்னன்னா, நான் இல்லாத டைம்ல வந்து நான் எப்படி பண்றேன்றதெல்லாம் இமிடேட் பண்றது, நான் எப்படி பேசுவேன், நான் வந்து செட்ல வந்து எப்படி இருப்பேன் நானு அப்படின்றதெல்லாம் இமிடேட் பண்றது. ஸோ ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், முன்னாடியே வந்து சைனீஸ் கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து ஒரு சிச்சுவேஷன்ல நான் வந்து லைட்டா அவன் பின்னாடி வந்து நின்னுக்கிறேன்னா ஒழிஞ்சுக்கா, நீ என்ன பண்ணு, சிவா இந்த மாதிரி பேசுறா, சிவா இந்த மாதிரி பண்றா அப்படின்ட்டு வேற என்ன சொல்லிடா, அவன் பண்ணிட்டோம் என்னதான் பண்றது பாக்கலாம் அப்படின்னு போது அவர் கம்ப்ளீட்டா என்ன மாதிரி அப்படியே பயங்கர அப்படியே ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக்கா பேசுறது, அது மாதிரி அவர் பண்ணி இருக்கும் போது நான் பின்னாடி போய் சூ அப்படின்னு பையன். இந்த படத்துல கியூபிடா நீங்க வந்து நடிச்சிருப்பீங்க. ஆக்சுவலா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல நிறைய பார்க்க முடிஞ்சு, நிறைய பேர் இப்ப கூட லைவ்ல கேட்டுட்டு இருக்கிறது என்ன ஒரு விஷயம்னா, அந்த கியூபிட் உண்மையாலுமே இருக்காரா இல்லையா, எங்க லைஃப்ல அவர் வருவாரா மாட்டாரா, அந்த மாதிரிலாம் வருவாரா, அந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன். சோ அந்த கியூபிட் அப்படிங்கிற ஒரு டிசைன், அதை பத்தி சொல்லுங்க. அந்த கியூபிட் உண்மையாலுமே அந்த மாதிரிலாம் நம்ம லைஃப்ல இருக்காரா, அதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இந்த கியூபிட்ன்றது வந்து அது வந்து ஒரு மெட்டஃபோர் தான். நம்ம வந்து அது லிட்டரலா கியூபிட்ன்றது வந்து அஃப்கோர்ஸ் எல்லா லிட்ரேச்சர்லயும் இருக்கு, நம்ம தமிழ்லயும் இருக்கு, அந்த லிட்ரேச்சர்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லயும் கியூபிட்ன்ற ஒரு கேரக்டர் வந்து நிறைய லிட்ரேச்சர்ல இருக்கு. ஆஸ் சமன் ஹூ கம்ஸ் இன் அட் த ரைட் டைம், எஸ்பெஷலி இந்த ரொமான்டிக் மேட்டர்ல அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கியூபிட்ன்றது வந்து ஒரு மெட்டஃபோர். ஸோ வந்து இந்த கியூபிட்ன்றது உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு ஆக்சுவலா. ஸோ நீங்க வந்து whenever you go into ஒரு பாசிட்டிவிட்டி அண்ட் whenever at every important ஆன ஒரு ஜங்ஷன் உங்க லைஃப்ல, அது ரொமான்ஸ்ன்னு மட்டும் நான் சொல்ல, அது எது வேணா இருக்கு, உங்க கரியரா இருக்கலாம், இல்ல அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், அது உங்க அம்மா கிட்ட இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே வந்து ஒரு டெஸ்டிங் டைம் ஒன்று வரும். ஸோ அந்த டைம்ல நம்ம ஒரு வந்து சென்சிபிளான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல மைண்ட் செட்ல நம்ம இருக்கணும். ஸோ அந்த மைண்ட் செட் தான் வந்து கியூபிட்கான ஒரு மெட்டஃபோர். ஸோ எல்லாருக்குமே கியூபிட்ன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. பட் நம்ம வந்து நம்ம மைண்ட்ல நம்ம அந்த இடத்துக்கு போக மாட்டோம் அப்படின்றதுதான் என்னுடைய ஐடியா. பாசிட்டிவிட்டி அண்ட் அந்த சென்சிபிளான ஒரு வைப்ல இருக்கிறது தான் அந்த கியூபிட். ஸோ அந்த ஜோன்ல இருந்தா டெஃபினட்டா we can find our own cupid at very important points in our life. 90sல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வந்து ஒரு 90sல இருக்கு. இந்த வாக்மேன் நீங்க காட்டுறதாகட்டும், அதே மாதிரி அந்த டேப் ரெக்கார்ட் பண்ற விஷயங்கள், ஏன்னா இதெல்லாம் நாங்களும் பண்ணியிருக்கோம், நம்மளும் பண்ணியிருக்கோம் அந்த விஷயங்கள்லாம். அதெல்லாம் பார்க்க போய் சின்ன வயசுல நானும் இப்படிலாம் பண்ணேன்பா, வாக்மேன் கேட்டு நானும் இப்படிலாம் பண்ணேன்பா, அந்த பேனால வந்து கேசட்டை சுத்துறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அது ஒரு 90s அந்த ஒரு காட்டுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு மெனக்கடல்கள் இருந்தது? இந்த படத்துல 90s தான் ஒரு பெரிய சேலஞ்ச். பிகாஸ் அகெயின் ஒரு பயங்கரமான ஒரு பட்ஜெட் அண்ட் ஸ்கேல்ல பண்ணும்போது 90ஸ்க்கு வந்து நிறைய விஷயத்த நம்ம எடுத்துட்டு வரலாம். அண்ட் ஆல்சோ இந்த படத்துல வந்து இந்த படத்தோடைய அப்ரோச் வந்து அப்படியே 90s ஒரு கிராண்டா காமிக்கணும், அப்படியே ஒரு 90ஸ்ல இருந்து ஒரு பெரிய செட்டை ரீக்ரியேட் பண்ணோம், அதெல்லாம் ஐடியாவே கிடையாது. ஏன்னா இந்த படத்துல வந்து ஸ்கூலு சின்ன சின்ன எமோஷன், ஸ்கூல் பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுதான். பட் சேலஞ்ச் என்ன ஆச்சுன்னா வந்து when we go outdoors, வெளியே ஒரு சீன் ஷூட் பண்ணோம்னா, 90s எப்படி ரீக்ரியேட் பண்ண போறோம் நம்ம சின்ன சின்ன விஷயத்துல, லைக் ஒரு கைனடிக் ஹோண்டா எடுத்து வந்து வைக்கலாம், ஒரு RX-100 எடுத்து வந்து வைக்கலாம், அண்ட் காஸ்டியூம்ஸ், லைக் எல்லாரோட காஸ்டியூம்ஸ் அண்ட் ஈவன் எக்ஸ்ட்ராஸ் யாருன்னா வந்தா கூட அவங்களுக்கும் காஸ்டியூம்ஸ் முன்னாடி இந்த மாதிரி லூஸான ஷர்ட் போடுங்க, செக் ஷர்ட் போடுங்க, பேண்ட் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ட்வீக்ஸ் நிறைய பண்ணோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராப்ஸ் வந்து இந்த ஆல்சோ ப்ராப்ஸும் வந்து ஓகே 90s விஷயத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இது உள்ள போடலான்னு போடாம, அந்த சீனுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும் அப்படின்றதான் ஐடியா. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த டைம்ல 90ஸ்ல இந்த வாக்மேன், இந்த டேப் ரெக்கார்டர் விஷயம்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு அஸ். ஏன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இப்ப நம்மளோட போன் நம்மளுக்கு எவ்வளவு க்ளோஸ், அப்ப அதோட சப்ஸ்டிடியூட் வந்து வாக்மேன் தான். ஏன்னா அந்த டைம்ல நான் வந்து எங்க போனாலும் என்கிட்ட என்னோட வாக்மேன் இருக்கும், தட்ஸ் லைக் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய விஷயம், டேப் ரெக்கார்டர், அந்த ஸ்டீரியோ, அது எல்லாமே கேசட்ஸ் இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் வெரி க்ளோஸ். அதான் இப்ப நம்மளோட போன் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா, அதே மாதிரி தான் அந்த டைம்ல வாக்மேன், அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் we are very careful எதை உள்ள எடுத்துன்னு. இன்ஃபேக்ட் அந்த படத்துல வினோத் யூஸ் பண்ற வாக்மேன் வந்து என்னோட ரியல் வாக்மேன், லைக் தட்ஸ் மை வாக்மேன், நான் saved it. அண்ட் ஆல்சோ அதுல யூஸ் பண்ண டேப் ரெக்கார்டரும் வந்து என்னோட ரியல் டேப் ரெக்கார்டர், நான் யூஸ் பண்ண டேப் ரெக்கார்டர், நான் யூஸ் பண்ண வாக்மேன் ஆக்சுவலா.
ஸோ இன்ஃபேக்ட் நான் வினோத் வந்து பயங்கரமா கிஷன் வந்து பயங்கரமா அலருவான். அந்த வாக்மேன் வந்து அப்படியே அதுக்கு ஒரு மேல ஒரு ஹார்ட் கேஸ் போட்டு ஒரு டப்பா போட்டு, ஏன்னா அவங்க கிட்ட சொன்னேன், ஏய் இது என்னோட வாக்மேன்ரா, நான் யூஸ் பண்ண வாக்மேன்ரா, ஸோ கேப் இது வந்து ஆர்ட் டைரக்டருக்கு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ட்ரீட் பண்ணாதரா நான் சொன்னேன். அவனுக்கு கடைசியில இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பயம், ஆனா இது மட்டும் உடையாம சேஃபா அவங்ககிட்ட குடிச்சிட்டா போதும்னா எனக்கு அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். ஸோ மியூசிக் வேர்ல்டு இப்ப இல்லவே இல்லை. பட் லக்கிலி ஸ்பென்சர் வெளியே வந்து அந்த மியூசிக் வேர்ல்டுன்ற போர்டு மட்டும் வெளியே இருந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி லக்கி பிகாஸ் அது வந்து அது என்னமோ எடுக்காம அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. ஸோ த மியூசிக் வேர்ல்டு போர்டு மட்டும் இருந்தது வெளியே. ரீசெண்டா நம்ம இன்ஸ்டால நிறைய பார்த்திருப்பீங்க, இந்த வைப் வீடியோஸ் சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருக்கு, கீழே விழும்போது வைபா வருது அந்த மாதிரி. இப்போ நம்ம சாங்குக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கு பாக்க? இல்ல அதான் சொல்றேன், I'm quite surprised with the kind of connection people find with this film. அது I'm surprised. I don't know, nowadays everything goes by ஒரு அனாலிட்டிக்ஸ்லாம் இருக்கு. ஓ இது மாதிரி பண்ணா ஒர்க் ஆகும், ஓ நிறைய ரீல்ஸ் வரணும்னா இது மாதிரி பண்ணணும் பாட்டு, அப்படிலாம் நிறைய என்கிட்டயே வந்து சொல்றாங்க, ரீல்ஸ்லாம் நிறைய வர மாதிரி ஒரு பாட்டு பண்ணுங்க அப்படிலாம் கேக்குறாங்க. ஸோ ஆனா நான் அதெல்லாம் நினைச்சு சத்தியமா பண்ணல. நான் வந்து ஆனஸ்டா இந்த படத்துல இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி ஒரு பாட்டு வேணும், அது என்ன மாதிரி ஒரு சவுண்ட்ல இருந்தா அது அந்த சிச்சுவேஷன் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுல வர லிரிக்ஸ் முக்கியமான விஷயம். ஸோ இந்த பாட்டு தாமரை தான் எழுதணும் அப்படின்றது ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங். முதல் நீ முடிவு நீ பாட்டு. ஸோ தாமரையோட போய்ட்ரி நாங்க எல்லாருமே வந்து இந்த பாட்டு பயங்கரமா ஹிட் ஆகணும், ஐயோ. அண்ட் ஆல்சோ ஓகே இதுக்கு முன்னாடி தாமரை நானு சிட்டு வந்து மறுவார்த்தை மாதிரி ஹிட் ஆகணும் அப்படிலாம் சத்தியமா நாங்க பண்ணல. ஏன்னா மறுவார்த்தை அது ஒரு டைம், அது ஒரு ஜோன், அது ஒரு மேஜிக், அதை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண முடியாது, அது வேற. ஸோ நம்ம பண்றது முதல் நீ முடிவு நீ, அது வேற ஜோன், வேற ஃபேஸ், வேற ஸ்டோரி. ஸோ இந்த படத்துக்கு கரெக்டா ஒண்ணு பண்ணோம் அப்படின்ட்டு தான் நாங்க ஆனஸ்டா பண்ணோம். அதுக்கு டெஃபினட்டா இந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்குன்னு நான் டெஃபினட்டா யோசிக்கல. ஆக்சுவலா நான் ஒரு மீம் கூட பார்த்தேன், அந்த பாட்டை கேட்டுட்டு அழுதது ரேகா மட்டும் இல்ல நாங்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நீங்க இந்த மூவி ஷூட் பண்ணும்போது ஒரு இந்த சீன் எடுக்கும் போது எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஒரு சீன் நான் ஸ்பெசிபிக்கா டெஃபினட்டா சொல்ல முடியாது, எனக்கு ஒரு ரெண்டு மூணு மொமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆச்சு. இந்த பாட்டு ஷூட் பண்ணது வாஸ் வெரி எமோஷனல். ஏன்னா ஆல்சோ இந்த பாட்டு ஷூட் பண்ணும்போது சிட் இன்னும் பாடல. ஆக்சுவலா என் வாய்ஸ்ல தான் இருந்தது இந்த பாட்டு ஷூட் பண்ணும்போது. ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு தான் சிட் பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ ஷூட்ல வினோத் பெர்ஃபார்ம் பண்ணது. அண்ட் ஆல்சோ இந்த பாட்டு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நாங்க கிளப்ல முடிக்கும் போது லாஸ்ட் டேக்கு முன்னாடி நாளும் ஷூட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த செகண்ட் ஹாஃப் ஷூட்டிங் முடிய போகுதுன்றதும் வேற எல்லாருக்கும் ஒரு எமோஷனலா இருந்தது. அண்ட் ஆல்சோ இந்த பாட்டு அது ஷூட் பண்ண விதம், அந்த பாட்டுலயே வேற ஆல்மோஸ்ட் லைக் ரேகா வில் பி கிரைங். ஸோ ஆக்சுவலா இந்த பாட்டு ஷூட் பண்ணது வாஸ் வெரி வெரி எமோஷனல் ஃபார் எவ்ரி ஒன். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே, எனக்கும் டெஃபினட்டா. ரிச்சர்டும் பிரான்சிஸும் கடைசியா பேசுற அந்த பார்க்கிங்ல பேசுற சீன் வாஸ் வெரி வெரி எமோஷனல் ஃபார் மீ. அது ஒண்ணு. அண்ட் அதே மாதிரி கேத்ரின், சைனீஸ் அண்ட் சூ வந்து கேத்ரின் வீட்ல உட்காந்து பேசுற சீன் வீட்ல, தட் வாஸ் இன்ஃபேக்ட் எனக்கு அந்த சீன் பயங்கர எமோஷனலா இருந்தது. ஏன்னா அந்த சீன்ல சூவை வந்து கம்ப்ளீட்டா நம்ம வேற ஒரு ஆளா பார்ப்போம், சைனீஸ வேற ஒரு ஆளா பார்ப்போம், கேத்ரின் வேற ஒரு ஆளா பார்ப்போம். எல்லாரும் அவங்களோட உண்மையை சொல்லியிருப்பாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு. அண்ட் ஆல்சோ இட்ஸ் சச் அ நைஸ் ஃபீலிங் வேர் எப்பவுமே ரீயூனியன் ஒண்ணு பண்ணுவாங்க. பட் ஆனா அந்த ரீயூனியன்ல எல்லாரும் வந்து ஒரு பிரிட்டன்ஷியஸ் ஆகும், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு. பட் ஆக்சுவலா ரியல் ரீயூனியன் வந்து எப்ப நம்ம மாஸ்க் எல்லாம் கைட்டுட்டு நம்மளா இருக்கோமோ அதுதான் ரியல் ரீயூனியன். ஸோ ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு வந்து அதுதான், அவங்க 3 பேர் வீட்டுல பேசுறதா ரியல் ரீயூனியன். தேங்க்யூ ப்ரோ, நிறைய விஷயங்கள் எங்களுக்காக வந்து நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா படம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இருக்கு. இன்னும் ஒரு சின்ன ஒரு வருத்தம் எங்களுக்குள்ள, தியேட்டருக்கும் இந்த படம் வந்திருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேரும் அதை வந்து நிறைய கமெண்ட்ஸ் போயிட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்க வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டீங்க. உங்களுடைய அடுத்த படங்கள் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொடரும் அப்படின்னு எங்க பிளாக் ஷிப் சினிமாஸ் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். Thank you so much. And first of all, நீங்க with Black Sheep you are doing some brilliant work, and hopefully I think adu next level you will be taking it, and like you will start entertaining more and more millions of people all around the world. So adukku first of all the best for all that, and thanks for giving the space to talk about the film.